பொல பொல வெஜிடபிள் சேமியா உப்புமா பண்ணலாமா? அது எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு கேரட் அது நல்லா துருவிக்கணும். தேங்காய் துருவல் மாதிரி துருவிக்கணும். ஒரு கேரட், ஒரு குடமிளகா அதையும் மென்ஸாக திருத்தி பொடியாக திருத்தி வச்சுக்கணும். கொஞ்சம் கோஸ், கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கத்திரிக்காய், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி நல்லா தோல் சீவி ஒரு ஸ்பூன் பொடியாக இருக்கிற அந்த இஞ்சி 1 ஸ்பூன் இருக்கும். கொஞ்சம் பெருங்காயம். இது எல்லாத்தையும் நம்ம முதல்ல தனித்தனியாக துருவி ஒரு பிளேட்டை வச்சு அழகாக வானிலையில் சேமியாவை போட்டு லேசாக ஒரு வாசனை வர வரைக்கும் லேசாக கொஞ்சம் சுவைக்கலாம். கருப்பாக போடக்கூடாது. இப்படி வறுத்து ஒரு பிளேட்டை கொட்டிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், அடுப்பில் வானலியை வச்சு கடலை எண்ணெயோ அல்லது என்ன சமையலுக்கு உபயோகப்படுத்திய எண்ணெயோ அதை ஒரு 50 கிராம் இல்லை 100 கிராம் கூட ஊற்றிக்கலாம். என்னென்ன தாராளமாக ஊற்றி அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 கருவேப்பிலை உருவி போடும். அதெல்லாம் படன்னு வெடிச்சதும் இப்போ நம்ம சேமியா ஒரு டம்ளர் சேமியா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த சேமியாவுக்கு நமக்கு 3/4 டம்ளர் தண்ணி போடும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நம்ம வறுக்கிறோம் இல்லையா, இந்த கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாய் பெருங்காயம் வறுக்கிறோம் இல்லையா கருவேப்பிலையெல்லாம், அதோடு இந்த காய் முதல்ல வெங்காயத்தை போட்டு அதை கொஞ்சம் நல்லா வாசனை வர மாதிரி வதக்கிட்டு, அப்புறம் கேரட்டு, உருளைக்கிழங்கு, கோஸு, குடமிளகா, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா சுருண்டு நல்லா வதங்கும். தண்ணி தெளித்து வதக்கணும். தண்ணி கொட்டி வதக்கக்கூடாது, கொதிக்கெல்லாம் விட வேண்டாம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ சேமியாவை நம்ம எடுத்து வச்சுருக்கோமோ அந்த சேமியாவுக்கு 3/4 அளவு தண்ணி அந்த காய்கறியில் ஊற்றணும். ஊற்றி திட்டமாக உப்பு போடணும். நிறைய உப்பும் போடக்கூடாது, கொஞ்சமாக உப்பு போடக்கூடாது. இன்னும் காய்கறிக்கும் உப்பு வேணும், அந்த சேமியாவுக்கு உப்பு வேணும் இல்லையா. சேமியா உப்பு ரொம்ப உப்பு கரிசா மாதிரி ஆகிடும். அதனால் நிறைய உப்பு போடக்கூடாது. திட்டமாக நம்ம பார்க்க தெரியணும் எந்த அளவுன்னு. இப்போ ஒரு டம்ளர் நம்ம சேமியா பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு 1.25 ஸ்பூன் உப்பு கூட போடும். நல்லா சின்ன உப்பு பண்ணா இருக்கும். நிறைய போட்டால் கறிக்கும். அதுக்கு உப்பு போட்டு அந்த காய்கறிகள் எல்லாம் கொதிக்கிறதோ இல்லையா, கொத்தன்னு அதில் 3/4 டம்ளர் தண்ணியும் குத்திருக்கும்போது நல்லா வதக்கினதுக்கப்புறமா வதக்கி அதை காய் அமைக்கி பார்த்தா வெந்துவிடணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் ஒரு 3/4 டம்ளர் இந்த தண்ணி குத்துறோம் இல்லையா. இப்போ 1 டம்ளர் சேமியாவுக்கு 3/4 டம்ளர் தான் தண்ணி. இந்த காய்கறி வேகத்துக்கு நம்ம தண்ணி தெளித்து வதக்கிக்கணும். அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போ திட்டமாக உப்பு போட்டு வறுத்து வச்சுக்கோங்க இல்லையா சேமியா, அதை போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடும். ஒரே ஒரு தக்காளி பழத்தை கூட வதக்கி வச்சு நம்ம சுற்றி போட்டுக்கலாம். நல்லா கலராக இருக்கும். போட்டு அதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா சுவாட்டி கலரினோம்னா அப்படியே ஒரு பக்கம் கேரட்னால், ஒரு பக்கம் ஆரஞ்சு கலர், ஒரு பக்கம் பச்சை கலர் குடமிளகாயால், ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு வாசனை, ஒரு பக்கம் பச்சை மிளகாய் வாசனை, ஒரு பக்கம் கருவேப்பிலை வாசனை, அப்படி கும்னு அந்த உப்புமா ஆகிடும். உப்புமா ஆன உடனே நம்ம என்ன பண்ணோன்னா உட்காருங்க வானே. உப்புமா ஆன உடனே நம்ம என்ன பண்ணலாம், இந்த உப்புமாவை மேலே நல்லா ஒரு கரண்டி நெய்யை நல்லா அந்த உப்புமா மேலே ஊற்றி
ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா பொலன்னு இருக்கிற வெஜிடபிள் சேமியா உப்புமா ரெடி. அப்புறம் சாப்பிட வேண்டியது தான்.